மேடம் நாங்க மேடம். நீங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன மேடம்? என்ன ஆனாலும் இந்த இடத்தை விட்டு நகர்ந்துராதீங்க, இங்கேயே இருங்க. வெற்றி, கார்ல ஏறிட்டியா? தலையெல்லாம் வலிக்கல? ஏய் இல்லடி. நீ சீக்கிரம் வா, உன்னை நேர்ல பார்த்தாதான் எனக்கு நிம்மதி. வெற்றி சரி சரி வரேன். கிரி அங்க வந்துட்டானா? இன்னும் இல்ல.
சொல்லு வெற்றி. இன்னுமா வரல நீ? கார் சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஏய் பிரியா கண் முழிச்சிட்டாளா? இன்னும் கண்ணு முழிக்கலடா. நீ வந்தனா அவளை எப்படியாவது எழுப்பி உட்கார வச்சு என்ன ஏதுன்னு கேட்கணும். டேய் சீக்கிரம் வண்டி எடு. ஏய் வாடா வாடா. வாங்க, வாங்க. சீக்கிரம். பிரியாவுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சான். அது போதும் வெற்றி. எங்க அக்கா வழிக்கைய நான் காப்பாத்திடுவேன். பிரியா கிட்ட நிதானமா பேசி எப்படியாவது உண்மையை சொல்ல வச்சிடணும். சரி நீ சீக்கிரமா வந்து சேருடா. இதோ வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் தான். சீக்கிரமா. மேடம் என்ன மேடம் இது? டேய் எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் பிளான் பண்ணி தான் செய்யணும். ஏய் பூஜா, எங்க போய் தொலைஞ்ச? என்னமா வந்துட்டு இருக்க? உன்னெல்லாம் நம்பி ஒரு வேலையும் பண்ண முடியாது. அத்த இந்த வர வழியில ஒரு ஆட்டோக்காரனுக்கும் இன்னொரு ஆட்டோக்காரனுக்கும் சண்டை. ஒரே டிராபிக் ஆயிடுச்சு அத்த. சாரி அத்த, என்னால வர முடியல. சூப்பர்மா, நீ நல்ல பொறுமையா அந்த இடத்துக்கு வந்துரு. நீ பொறுமையா வா, நான் உள்ள போறேன். முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள பிரியாவை கோயிலுக்கு கூட்டு போனோம்ல. கோயிலுக்கா? கோயில தானே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். என்னமோ புதுசா கதை கேக்குற மாதிரி கேட்டு உட்காந்துட்டு இருக்க. இல்ல இவ்ளோ பிரச்சனை ஆயிப்போச்சு, இதுக்கப்புறமும் எதுக்கு கோயில வச்சுக்கணும்னு சொல்லிட்டேன். அதான் என்னால முடியல. இன்னைக்கு இந்த கல்யாணத்தை நான் நினைச்ச இடத்துல நடத்தாம விட மாட்டேன். நீங்க நினைச்சத நடத்தாம இருப்பீங்களா அத்த? நம்ம வேணா எதுக்கும் போலீஸ கூப்பிட்டு போமா? எதுக்கு? நம்ம கிட்ட தான் ஆளுங்க இருக்காங்கல்ல. கண்ணை காமிச்சோன்னா ஒரு நிமிஷத்துல தூக்கிட்டு வந்துருவாங்க. அதுக்கு இல்ல அத்த, சக்தி இவ்ளோ பெரிய வேலையில இறங்கியிருக்கானா யோசிக்காம எதுவும் செஞ்சிருக்க மாட்டாத்த. அந்த வீட்டுக்குள்ள நிச்சயம் நிறைய ஆளுங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் நம்மளோட சேஃப்டிக்காக தான் அத்த சொல்றேன். அப்படி சொல்றியா? டேய், போலீஸுக்கு போனை போட்டு விஷயத்த சொல்லி சீக்கிரமா இங்க வர சொல்லு. சரிம்மா. இங்க பாரு, போலீஸ் வந்துருவாங்க. நீ வர எவ்வளவு நேரம் ஆகும் கரெக்டா சொல்லு. இதோ அத்த, நான் வந்துடுறேன். போலீஸ் வரதுக்குள்ள நாங்க வந்துருவேன். சரி, சீக்கிரமா வந்து சேரு. அம்மா போலீஸ் கிட்ட பேசிட்டேன். அவங்க பக்கத்துல தான் இருக்காங்களா, வந்துடுறாங்களாம். டேய், சக்தி நம்மள பாத்துட்டான். இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாதுடா. அவ அவ்வளவு லேசுப்பட்டவல்ல. நாம ஒரு 5 நிமிஷம் அசந்தாலும் பிரியாவை வேற ஒரு இடத்துக்கு மாத்திடுவோம். சரியா? சீக்கிரமா வாங்க வாங்க. சரிம்மா வாடா. வாடா. போங்க. நீங்க இப்படி எல்லாம் செஞ்சா என் அக்கா வாழ்க்கை நாசமா போயிடும். ப்ளீஸ் அத்தை. இத பார், மரியாதையா சொல்றேன், கதவை தர. அத்தை வேண்டாம், ஒதுங்கி போயிடுங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஓஹோ, பயங்கரமான ஆளா இருக்கியே நீ. அதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்துட்ட. வா, என்னெல்லாம் தில்லாலங்கடி வேலை காட்டுறா. நீ எல்லாம் நல்லவன்னு ஏன் புள்ள நம்புறான் பாரு. நீ பண்ற தில்லு முள்ளெல்லாம் அவனுக்கு தெரியாம போகாத. என்ன ட்ரெஸ் மாத்திட்டேனா? என்ன பேசுறீங்க? என் மேல பழி போடணும்னு யோசிச்சு யோசிச்சு கற்பனை எல்லாம் பண்றீங்களா? போடி, நான் கற்பனை பண்றேனா இல்ல நீ போய் சொல்றியா? உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது.
முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள பிரியாவை நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும். வேணும்னா நீயும் உங்க அக்காவும் கல்யாணத்துக்கு வந்து சேருங்க. இந்த கல்யாணமும் நடக்காது, உங்க கையில பிரியா கிடைக்கவும் மாட்டான். எனக்கு பிரியாவ என்ன செய்யணும்னு தெரியும். நீங்க தலைகீழ நின்னாலும் நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. பிரியா கிடைச்சிட்டாளா? அவளுக்கு ஒண்ணும் ஆகலையே. பிரியா இங்கதான் இருக்கா. அவளை இவ பார்க்க கூட விட மாட்டேங்கிறான். இவளை அடிச்சு போட்டுட்டு பிரியாவை கூட்டிட்டு போறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சக்தி, உனக்கு இது தேவையில்லாத விஷயம். நீ இதுல தலையிட்டா உன் வாழ்க்கையும் நாசமாயிடும், தெரிஞ்சுக்கோ. ஏய், அத நீ பேசாத. எது எனக்கு தேவையில்லாத விஷயம்? எங்க அக்காவுக்கு நீங்கெல்லாம் கும்பலா சேர்ந்துக்கிட்டு துரோகம் பண்றத நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? ஏய், இந்த கல்யாணத்தை நிறுத்த நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன வேணாலும் செய்வேன். என்னனாலும்னா என்ன வேணாலும் பண்ணிருவியா? எங்களை கொன்றுவியா? உங்களை நான் ஏன் கொல்ல போறேன்? எனக்கு இந்த கல்யாணத்தை நடக்க விடாம தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை எல்லாத்தையும் நான் செய்வேன். நீங்க என்னதான் பிளான் போட்டாலும் என்ன தாண்டி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. பாத்தீங்களா அத்தை? உங்க முன்னாடியே அவ எப்படி பேசுறா பாத்தீங்களா? இதுக்காகவே இவ நாட்டுக்கிட்டு சாகுற மாதிரி இந்த கல்யாணத்தை நீங்க நடத்தி காட்டணும் அத்தை. யாரு தலைமையில இந்த கல்யாணத்தை நடத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஏய், கதவை இப்ப திறக்க போறியா இல்லையா பண்ணி? ஏய், மரியாதையா போயிடுங்க. என் புருஷன் வந்தாருன்னா உங்களை கொன்னுடுவாரு. எப்படி பேசுறா பாருங்க அத்தை. புருஷனை வச்சே கொன்றுவாளாம். நம்ம வெற்றிய கொலைகாரனா மாத்திருவா அந்த ராட்சசி. குடும்ப பொம்பளை மாதிரியா பேசுற? இவள கல்யாணம் கட்டிக்கிட்டு நம்ம குடும்ப மானத்தை வெற்றி மொத்தமா வாங்கிட்டான் அத்தை. என்னடி கெஞ்சிட்டு இருக்கோன்னு பாக்குறியா? இனிமே உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. டேய், இவளை அடிச்சு போட்டு பிரியாவை கூட்டு வாங்க. சரிம்மா. போலீஸ் வந்துட்டாங்க, மரியாதையா போயிடுங்க. வந்துட்டாங்களா? எங்களுக்கே நியூஸ் சொல்றியா? ஏய், நாங்க தாண்டி வர சொன்னோம். நீங்க கூட போலீஸ கூட்டிட்டு வந்திருக்கிறது புதுசால இருக்கு. போலீஸ் கிட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க? திருட்டுத்தனமா கல்யாணத்தை நடத்த உதவி பண்ணுங்கன்னு சொல்லுவீங்களா? ஏய் சக்தி, உனக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும் நினைச்சிட்டுலாம் இருக்காத. நீ பிரியாவை கடத்தி வச்சு அடைச்சு சித்திரவதை பண்றல்ல, அதை தான் நாங்க சொல்ல போறோம். உன்னை புடிச்சிட்டு போக தாண்டி நாங்க போலீஸே வர சொன்னோம். உன் அக்கா பிரியாவோட கைய கீர்னால அதையும் சொல்லி உன் அக்காவையும் கூட்டிட்டு போவாங்க. ஏய், இந்த பயமுறுத்தலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். பிரியா உங்களுக்கு கிடைக்கவே மாட்டான். வாங்க இன்ஸ்பெக்டர், இந்த கடத்தல்காரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க. பிரியாவை இவங்க கடத்தி வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காத. போய் சார், நான் பிரியாவை கடத்தல. அவ சேஃபா தான் இங்க இருக்கா. சேஃபா இருக்கான்னு சொல்றல, அப்படின்னா நாங்க வந்த உடனே அவளை பார்க்க விட்டுருக்க வேண்டியதானே? அப்படியெல்லாம் விட முடியாது. நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க. நீங்க நினைச்சது நடக்காது. இப்படிதான் உள்ளேயே விட மாட்டேங்கிறா. ஏமா பிரியாங்கம்மா உள்ளதான் சார் இருக்கா. பத்திரமா இருக்கா. கதவை தர முதல்ல. இவங்களை பார்க்க விடாம பண்றதுதான் பெரிய பிரச்சனையே. முதல்ல அவங்கள போக சொல்லுங்க சார். அவங்க பிரியாவை தூக்கிட்டு போயிடுவாங்க. எதுக்குன்னா? நீ முதல்ல கதவை தர சொல்லிட்டாருங்கல்ல. என்ன மீறி அவங்க எதுவும் செய்ய முடியாது. ஐயோ இல்ல சார், அவங்க பிளானே வேற. மா, போலீஸ் சொன்னா கேட்க மாட்டியா நீ? தரமா. வாங்க.
ஐயோ ஐயோ எப்படி கடக்குறா பாருங்க அத்தை. சொன்னேன்ல நானு இவ எப்படி பிரியாவை கொடுமைப்படுத்திருக்கான்னு பாருங்க. பாவம் என்னென்ன சித்திரவாதெல்லாம் அனுபவிச்சாலோ. ஏய் சார், நாங்க யாருமே பிரியாவை கஷ்டப்படுத்தல சார். அவளை சேஃபா தான் சார் வச்சிருக்கோம். பிரியாவுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணணும்னு பிளான் பண்ணதே இவங்க தான் சார். எங்க போறீங்க? தண்ணி வேணும்னாங்க. அதெல்லாம் போக கூடாது, இங்கே இருங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? மயக்கத்துல இருக்கா சார், வேற ஒண்ணும் இல்ல. கான்ஸ்டபிள் செக் பண்ணுங்க. சார் அந்த பொண்ணு செத்துடுச்சு சார். ஐயோ 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 கடவுளே, என்னென்னமோ பண்ணுவேன்னு சொன்னாலே கடைசியில அடிச்சே கொண்டிருக்காளே சார். ஐயோ ஐயோ இல்ல சார். மேடம் என்ன மேடம் நீங்க சொல்றீங்க? நல்லா பாருங்க மேடம், அவ நல்லா தானே இருந்தா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் பார்த்தேன். பாடியில இன்னும் ஹீட் இருக்கு சார். 10-20 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இறந்திருக்கணும். அத்தை பாத்தீங்களா அத்தை, அநியாயமா இப்படி கொன்னுட்டா பாருங்க அத்தை. உங்க மருமக இப்படி கொலைகாரியா நிக்கிறாளே அத்தை. இல்ல இதெல்லாம் நம்ம தடுக்கணும் தானே நினைச்சோம். எல்லாமே நாசமா போச்சு, நாசமா போச்சு. ஐயோ இல்ல சார், இவங்களே என் மேல தப்பா பழி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேடம் நீங்க நல்லா பாருங்க மேடம். இருங்க நான் பாக்குறேன். இல்லம்மா, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபாரன்சிக் டீமே வர சொல்லுங்க. ஓகே ஓகே சார். ஐயோ இல்ல சார். சார் சார் வேற என்னமோ நடந்திருக்கு சார். சார் சார் நான் இப்பதான் சார் பார்த்தேன். நான் இங்கதான் சார் நின்னுக்கிட்டு இருந்தேன் சார். நான் போன் பேசுறதுக்காக வெளியில போயிருந்தேன் சார். சார் இங்க என்னமோ நடந்திருக்கு சார். ஆமா, நீ வெளியே நின்னுட்டு இருந்தான்னு யாருக்கு தெரியும்? இங்க என்ன சிசிடிவி இருக்கா இல்ல பேய் பூதம் ஏதாவது இருக்கா? என்ன அதுங்க தான் வந்து கொன்னுச்சா? வந்து ஒரு கொலைய பண்ணிட்டு எப்படி எல்லாம் கதை சொல்றடி நீ? இல்ல அத்தை, இப்படி ஒருத்திய வெற்றி தேடி போய் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. சார் 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 ப்ளீஸ் சார், நான் எதுவுமே பண்ணல சார். சார் இவளுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல சார். சார் யாரோ பிரியாவை கடத்திட்டு போனாங்க சார். சார் எங்களை பார்த்ததும் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க சார். சார் நாங்க போய் பார்த்தப்போ பிரியா மயக்கத்துல தான் சார் இருந்தா. நாங்க அங்க இருந்து அவளை ரெஸ்கியூ பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருந்தோம் சார். அவ்வளவுதான் சார். சத்தியமா எனக்கு வேற எதுவுமே தெரியாது சார். நாங்கன்னு சொல்றீங்க, வேற யாரெல்லாம் இருந்தாங்க? சார் நானும் என் ஹஸ்பண்டும் சார், என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸும் 2 பேரும் சார். என் ஹஸ்பண்ட் அவங்க துரத்துட்டு போயிருக்காரு சார். அவரே அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டாங்களாம் சார். இப்பதான் சார் போன் பண்ணாரு சார். நான் அதுக்காக தான் சார் வெளியில போய் போன் பேச போனேன். சூப்பர் சபாஷ் சக்தி, சூப்பர். நீ சூப்பரா கதையா சொல்லிட்டு இருக்க. சரி, நீ பிரியாவை பார்க்கும்போது அவன் மயங்கி தானே இருந்தா. அப்புறம் எதுக்கடி நீ அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போல? எதுக்கு கூட்டிட்டு போல? அது சார் என் ஹஸ்பண்ட் வந்தது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் தான் இருந்தோம். இதுதான் சார் உண்மை. ஏமா, உங்க கஸ்டடியில தானே இவங்க இருந்தாங்க, அப்புறம் எப்படி இறந்தாங்க? சார் உங்க கால் கிட்ட ஏதோ பேக் இருக்கு சார். எப்படி இங்க வந்துச்சு? இந்த பணம் எது? சார் இது என்னோடது இல்ல சார். ஏய், அது என்ன ரெக்க முளைச்சு பறந்து வந்துருச்சுன்னு சொல்லுவியா? மா, நீ சும்மா இருமா. இப்ப இந்த பணம் எப்படி வந்துச்சுங்க?
தெரியல சார். என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இங்க தானே இருந்தீங்க? இவ்வளவு பணம் இருக்கு, உங்களுக்கு தெரியாம எப்படி வந்துச்சு? சார் சத்தியமா எனக்கு தெரியல சார். இங்க வேற என்னமோ நடந்திருக்கு. பாத்தீங்களாம்மா, இது நம்ம கொண்டு வந்த பணம் 10 லட்சம்.